அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா கரூர் தொகுதி. திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டிட்டு இருக்கார். அதை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டிட்டு இருக்கார். இவங்க ரெண்டு பேருமே வந்து கடந்த காலம் பாத்தீங்கன்னா அதிமுக இருந்தவங்க தான். பட் கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக சார்பா செந்தில் பாலாஜியும் அதிமுக சார்பா எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் போட்டிட்டாங்க. இவங்க வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் 1,1757 வாக்குகள் பெற்று வெற்றி அடைந்திருக்கிறார். அதை எதிர்த்து போட்டியிட்ட எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் 89,309 வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்திருக்கிறார். இந்த மார்ஜின் பாத்தீங்கன்னா ஒரு 11,000 வாக்குகள் வந்து மார்ஜின் வருது. அதாவது கரூர் மாவட்டத்தில் இருக்கிற மற்ற 2 தொகுதிகள், அதாவது அரவக்குறிச்சி மற்றும் கிருஷ்ணராயபுரம் தொகுதிகள் கம்பேர் பண்ணும்போது கம்மியான மார்ஜின்ல தான் வந்து செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கார். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இங்கு போட்டியிருக்கிறது தான். சோ தற்போதைய சூழல்ல தேர்தல் வந்தா, அதாவது கரூர் துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து கருத்து கணிப்பு கரூர் மாவட்டத்துல. சோ தற்போதைய சூழல்ல தேர்தல் வந்தா கரூர் மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். திமுக 41%, அதிமுக 41%, தமிழக வெற்றி கழகம் 10%, நாம் தமிழர் கட்சி 2%, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2%, மற்றவை 4%. அதாவது தற்போதைய சூழல்ல தேர்தல் வந்தா கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு இழுபறி நிலவரத்தின் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் ஒருவேளை அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தால் இந்த தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெறுத்தின வாய்ப்புகள் அதிகமா தெரியுது. பட் தற்போதைய சூழல்ல இந்த தொகுதி வந்து இழுபறியான தொகுதியா தான் இருக்கு.